நமது ஆனந்தவல்லி சோமநாதர் ஆலயத்திலும் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் நடைபெறுவதைப் போல சித்திரை பெருவிழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும். அது மதுரை, இது மானாமதுரை. இந்த ஊரினுடைய இயற்பெயர் வானர வீர மதுரை. ராமர், லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் போன்ற வானர கூட்டங்கள் எல்லாம் இங்கு இருந்து பூஜை செய்ததனால் இவ்வூருக்கு வானர வீர மதுரை என்று பெயர். அது பின்னாளிலே வானர மதுரையாகி வானாமதுரையாகி இப்பொழுது மருவி மானாமதுரையாகிவிட்டது. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் மாணிக்கவாசகருக்கு அங்கிருப்பதும் நானே இங்கிருப்பதும் நானே ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வந்து சேரும் என்று அருளியதாக ஸ்தல புராணமானது கூறுகின்றது. ஆகையினாலே மதுரையில் சித்திரை திருவிழா நடக்கும் பொழுதே ஒரே சமயத்திலே நமது மானாமதுரை ஆனந்தவல்லி சோமநாதர் ஆலயத்திலும் சித்திரை திருவிழா ஒரு சேர நடைபெறும். அந்த வகையிலே மதுரையிலே 12 நாட்கள் திருவிழா, இங்கு 10 நாட்கள் திருவிழா. அவர்கள் துவங்கி 2 நாட்கள் கழித்து நம்முடைய திருவிழாவானது துவங்கும். 2 ஆலயங்களிலும் சமமாக ஒரே நாளிலே திருக்கல்யாணம், தேரோட்டம், அழகர் ஆற்றில் இறங்குதல் ஆகிய அனைத்து வைபவங்களும் ஒரே நாளிலே இங்கு நடைபெறுவது கூடுதல் சிறப்பு. கொடியேற்றத்தோடு துவங்கிய திருவிழாவானது மாலையிலே தினந்தோறும் ஆனந்தவல்லியும் சோமநாதரும் பல்வேறு வாகனங்களிலே ஆரோகணித்து மக்களுக்கு அருள்பாலிப்பார்கள். அந்த வகையிலே முதலாம் நாள் திருவிழாவானது மாலையில் ஆனந்தவல்லி அம்பிகையானவள் சிம்ம வாகனத்திலும் சோமநாத சுவாமியானவர் கற்ப விருட்சத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். கற்ப விருட்சமானது கேட்ட வரத்தை கொடுக்க வல்லது. அந்த கற்ப விருட்சத்தையே தனது வாகனமாக கொண்ட சோமநாத பெருமான் மக்கள் கேட்பவற்றை, மனத்தில் நினைப்பவற்றை உடனே பார்த்த மாத்திரத்தினாலேயே அதை அள்ளி அள்ளி கொடுக்க வல்லவர் சோமநாத கடவுள். அந்த வகையிலே கற்ப விருட்சத்திலே எவர் ஒருவர் சோமநாத சுவாமியை தரிசனம் செய்கின்றாரோ அவர்கள் மனதிலே நினைத்த இஷ்ட சித்திகளெல்லாம் அவர்களுக்கு உண்டாகும். சிம்மமானது காட்டிலே அரசராக விளங்கக்கூடியது. அந்த சிம்ம வாகனத்திலே அமர்ந்து அம்பிகையானவள் மக்களை எல்லோருக்கும் பரம ஞானத்தை அனுக்கிரகம் செய்வதோடு மிகுந்த தைரியத்தையும் வீரத்தையும் மக்களுக்கு அம்பிகையானவள் அந்த முதலாம் நாள் திருவிழாவிலே வழங்கி அனைவருக்கும் ஆனந்தவல்லி சோமநாதனுடைய பரிபூர்ண திருவருளானது அந்த முதல் நாளிலேயே பெரும்பேறாக கிடைத்துவிடும். இறைவனை வீதியிலே எழுந்தருளச் செய்யும் பொழுது அந்த சிவபெருமானையும் அம்பியையும் எவர் ஒருவர் பார்க்கின்றார்களோ சுவாமி அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அஞ்ஞானமானது நீங்க பெற்று சிவஞானமானது மேலோங்குகிறது என்று ஆகமங்கள் கூறுகின்றன. இப்படி வீதிகளிலே சிவபெருமானும் அம்பிகையும் வரும்பொழுது சிவபெருமானுடைய அந்த உற்சவ திருமேனியானது அவருடைய கண்களில் யாரையெல்லாம் காண்கிறார்களோ அவர்களுக்கு சாம்பவி தீட்சை என்ற தீட்சையானது வழங்கப்படுவதாகவும் ஆகமங்கள் கூறுகின்றன. ஆகவே உமையொரு பாகனும் உமாதேவியும் வீதியிலே பலம் வருகையிலே நாம் அவர்களை மனமாற வணங்கி நம்மளுடைய நல்ல பிரார்த்தனைகளை இறைவனிடத்திலே வேண்டி பெற்று அந்த சாம்பவி தீட்சையும் பெற்றுக்கொண்டு அழிக்க முடியாத சிவப்பேற்றினையும் சிவஞானத்தையும் உங்களுக்கு அந்த சிவபெருமான் வழங்குவார் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை என்று சொல்லி முதலாம் திருவிழாவானது இப்படியாக சீரோடும் சிறப்போடும் நடைபெற உள்ளது.